அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற 22ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு ஆனி திருமஞ்சன தரிசனம். சைவத்தில் கோயில் அப்படி என்று சொன்னாலே அது சிதம்பரத்தை தான் குறிக்கும். வைணவத்தில் அது திருவரங்கத்தை குறிக்கும். இது ரெண்டுத்திலையும் என்ன பெரிய விசேஷம்னு வச்சுக்கலாம். ரெண்டுத்திலையும் இறைவன் தெற்கு நோக்கி காட்சி தருகிறார். பொதுவாகவே கோயில்களில் இறைவன் தெற்கு நோக்கி காட்சி தர்றது கிடையாது. ஆனால் சிதம்பரத்திலே மூலமூர்த்தியாக விளங்கக்கூடிய ஆனந்த நடராஜமூர்த்தி தெற்கு நோக்கித்தான் பார்க்கிறார். அதற்கு ஒரு காரணம் இருக்கு, அதை பின்னாடி பார்ப்போம். 3 நிலையிலே இறைவன் சொல்லப்படுகின்றார். ஒன்று உருவமில்லாத நிலை, அது ஆகாச தலம். அது ரெண்டாவது அருவுருவமான நிலை, அதுதான் லிங்க தத்துவம். மூன்றாவது உருவமான நிலை, அதுதான் நடராஜ தத்துவம். இந்த அண்டாதி அண்டங்களை எல்லாம் இயக்குகின்ற அந்த மூலமூர்த்தி அந்த அண்டங்கள் இயக்கும் நிலையை தன்னுடைய நடன வடிவத்திலே காண்பிக்கிறார். இந்த சிவபெருமானுக்கு மகேஸ்வர வடிவங்கள் எனப்படும் 64 திருவுருவங்களிலே நடராஜர் வடிவம் கூத்தன் அப்படி என்று சொல்ல வேண்டுகின்ற அந்த திருமேனி இருக்கிறதல்லவா, அது மிக மிக முதன்மையானது. அது ஆன்மீக தத்துவமாக இருக்கட்டும், கலை வடிவமாக இருக்கட்டும், உலக புகழ்பெற்ற அந்த விஞ்ஞானிகள் கூட வியந்து பாராட்டும் இந்த ஆனந்த தாண்டவ நடராஜ வடிவத்தின் பின்னால் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச தத்துவம் இருக்குது இல்லையா, அது ரொம்ப ஆழமானது. அதிலே ஆனி திருமஞ்சனம். இந்த திருமஞ்சனம் என்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். சிலது திதியில் நடக்கும். சதுர்த்தசி 14வது திதி வளர்பிறை சதுர்த்தசி ஆவணி மாதத்தில், புரட்டாசி மாதத்தில், மாசி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தசியில் நடக்கும். நட்சத்திர அடிப்படையில் நடக்கக்கூடியது சித்திரை திருவோணத்திலே, ஆனி உத்தரத்திலே, மார்கழி திருவாதிரையிலே. அதிலே ஆனி உத்தரம்ங்கிறது ரொம்ப விசேஷமான திருமஞ்சனம். காண பல கண் வேண்டும். அதாவது ரொம்ப அற்புதமாக மனம் உருகி பாடுகின்றார். அந்த தில்லை அம்பல கூத்தனினுடைய திருவடிவத்தை காண்பதற்காக இந்த மனித பிறவி வேண்டும் என்று அப்பர் பெருமான் பாடுகின்ற அந்த பாடல் நம்ம மனதை அப்படியே உருக்கும். அந்த அழகு அப்படியே அந்த நடராஜரிடத்திலே நம்மாலே காண முடியும். அந்த புருவம், அழகான புருவம், குனித்த புருவம், கொவ்வை செவ்வாய், குமிழ் சிரிப்பு, அந்த அற்புதமான இதழ் கடையிலே ஓடுகின்ற அந்த புன்னகை, பனித்த சடை, பவளம் போல் மேனி, பால் வெந்நீர், இனித்தம் உடைய எடுத்தவர் பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. என்ன அழகான பாட்டு பாருங்க. அந்த நடராஜர் திருமேனியிலே அத்தனை அற்புதமும் கலந்திருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த இறைவன் இந்த திருமஞ்சனத்தை விரும்புகின்றான். 2 விஷயத்தை விரும்புகின்றான். திருஞான சம்பந்தர் பாடுறார், ஆடினாய் நறுநெய்யோடு பால் தயிர் அந்தணர் பிரியா சிற்றம்பலம் நாடினாய். அந்தணர் பிரியா சிற்றம்பலம் நாடினாய். திருமஞ்சனத்தை காண வேண்டும், அது தில்லையிலே காண வேண்டும். தில்லைவாழ் அந்தணர்கள் அருகாமையிலே இருந்து அந்த திருமஞ்சனத்தை செய்ய வேண்டும். அந்த விஷயத்தை விரும்பி செய்யக்கூடிய இடம்தான் இந்த தில்லையிலே நடக்கக்கூடிய ஆனி உத்தர திருமஞ்சனம். ராஜசபையிலே தேரிலிருந்து வந்து இறங்கின உடனேயே விடிய காலையில் ஆரம்பித்து அதி அற்புதமாக நடக்கும். அதுக்கப்புறம் அலங்கார சேவை, அந்த அலங்கார சேவையெல்லாம் முடிந்து அவ்வளவு அந்த அன்பர்களுடைய அர்ச்சனைகளெல்லாம் முடிந்த பிறகு மேள தாளங்களெல்லாம் முழங்க அவன் ஆடி வரும் அந்த அழகை பார்க்க வேண்டுமே. அந்த தில்லை ராஜசபையிலிருந்து 16 கால் மண்டபம் அப்படியே நடந்து வந்து கீழே அந்த வாசல் வழியாக உள்ளே இருக்கக்கூடிய கிழக்கு வாசல் வழியாக உள்ளே இறங்கி அந்த பிரகாரத்தை நுழைந்து, அதுக்கப்புறம் அந்த பொற்சபையினுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்தை நடனம் ஆடிக்கொண்டே கடந்து அவர் யதாஸ்தானத்திலே எழுந்தருளுகின்ற அந்த நிலை இருக்கிறதல்லவா, அது அற்புதமான ஒரு நிலை. அது காண்பதற்கு கண்கோடி வேண்டும். அவ்வளவு அற்புதம் அந்த இடம். அது மட்டும் கிடையாது, அவர் ஏன் தெற்கே இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு காரணத்தை சொன்ன இல்லையா. ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் தெற்கே இருக்கிறார், நடராஜமூர்த்தி ஏன் தெற்கே இருக்கிறார்? அப்படி என்றால் இறைவன் தன்னை வழிபடும் அடியவர்களுக்கு தெற்கு திசை என்கிறது யமனுடைய திசை. அந்த யமவாதனை தம்முடைய அடியவர்களுக்கு வரக்கூடாது என்பதற்காகவே அந்த தெற்கு திசையை நோக்கி இருக்கிறார்.
தெற்கு திசையை நோக்கி என் அடியாரை அண்டாதே என்று காலனை எச்சரிக்கும் கருணை வடிவத்தோடு தெற்கு நோக்கி இருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, தென் திசை என்பது தமிழினுடைய திசை. இந்த தேவார திருவாசகத்தை எல்லாம் கேட்க வேண்டும், தமிழிலே கேட்க வேண்டும் என்பதற்காகவே தென்றல் போல அனுபவிக்கக்கூடிய அந்த தெற்கு திசையிலே அந்த தென் தமிழ், தென்மொழி என்று சொல்லக்கூடியது, வடமொழி என்பது சமஸ்கிருதம், தென்மொழி என்று சொல்லக்கூடிய அந்த மொழி பிறந்த திசையை நோக்கி அவன் நடனமாடிக்கொண்டிருக்கிறான் என்பார்கள். மூணாவது, அந்த தரிசனம் ஆடி வருகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா நடராஜருடைய முகம் கொஞ்சம் சாய்ந்து இருக்கும். உற்று கவனிக்கும் போது அந்த சாய்ந்த முகத்தை பார்க்கலாம். நடராஜருடைய திருவுருவத்தை அப்படித்தான் செய்வார்கள். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவகாமி அம்மையை நோக்கும் என்பார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், அந்த இறைவனிடத்திலே பரிந்துரை செய்வதற்காக அந்த சிவகாம அம்மையினுடைய அந்த முகத்தையே பகவான் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த அம்பிகை நடராஜ பெருமானுடைய திருநடனத்தை முதலிலே தான் தரிசித்து அதனுடைய பயனை இந்த உலக உயிர்கள் அடையும்படி செய்கிறாள். அதனால்தான் ஆனி திருமஞ்சனத்தின் போது சிவகாமி அம்மனோடு அவர் முகம் நோக்கியே இருக்கிறார் என்று சொல்வார்கள். அப்படி அற்புதமான விஷயம். அந்த நடராஜனுடைய அபிஷேகம் விடிய விடிய நடக்கும். அந்த 8ஆம் நாள் அந்த திருத்தேர் நடந்தவுடனே ராஜசபைக்கு வந்து பல மணி நேரம் விமர்சையாக நடைபெறும். பல ஊர்களிலிருந்து இந்த அன்பர்கள் அதை பார்ப்பதற்காக வருவார்கள். பல நாடுகளிலிருந்து வருவார்கள். அபிஷேகத்துக்கு பின் அந்த அலங்காரங்கள் எல்லாம் அணிவிக்கப்பட்டு அந்த நடனமானது பிற்பகல் ஒரு 2:30-3 மணி அளவிலே அந்த உத்தர தரிசனமானது நடைபெறும். இது ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம். இது இங்கே மட்டும் கிடையாது. திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோயில், மதுரையில் வெள்ளி சபை, திருவாலங்காடில் ரத்தின சபை, பேரூரில் இந்த நடராஜமூர்த்திக்கு ரொம்ப அற்புதமான அந்த நடனம், திருக்குற்றாலத்திலே குற்றாலநாதர் கோயில். அங்கே என்ன விசேஷம்னா, அங்கே உருவம் கிடையாது, அங்கே படம் தாங்க, ஓவியம் தான். அங்கே இருக்கக்கூடிய நடராஜமூர்த்திக்கு அன்னைக்கு எல்லா விதமான வழிபாடுகளும் நடைபெறும். திருவெண்காடு சிதம்பரம் பக்கத்திலே இருக்குது புதனுடைய தலம். அந்த தலத்திலேயும் பார்த்தீங்கன்னா அது ஆதி சிதம்பரம் என்பாங்க. இந்த சிதம்பரத்தில் நடனம் ஆடுறதுக்கு முன்னாடி அந்த திருவெண்காட்டிலே நடனமாடினார் என்பதனாலே ஆனந்த தாண்டவத்தினுடைய ஆதி வடிவத்தை அங்கே காணலாம். அப்படிப்பட்ட பல இடங்களிலேயும் இந்த நடராஜர் இருக்கக்கூடிய பல திருக்கோயில்களிலே இது விசேஷமாக நடைபெறும். ஆனால் எல்லா இடத்தையும் தாண்டிய விசேஷம் எங்கேன்னு சொன்னால் சிதம்பரத்தில் தான். அன்னைக்கு சிதம்பரத்திலே அந்த நடராஜருடைய அந்த அற்புதமான அந்த ஆனி உத்தர திருமஞ்சனத்தையும் ஆனி தரிசனத்தையும் கண்டு இந்த பாடலை, இந்த தேவாரத்தை, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்தவர் பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நடராஜருடைய அற்புத தரிசனத்தை காண முடியும் என்று சொன்னால் அந்த ஜென்மம் கூட நமக்கு இனிமையானதே என்கிற அந்த தேவாரத்தை ஓதி அந்த நடராஜ பெருமானுடைய திருவருளை நாம் எல்லோரும் பெற வேண்டும்.